ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்றுக்கு போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து எங்கள் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நேற்றுக்கு போட்ட வீடியோவில் இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலையா இருக்கட்டும், சிஸ்டர் அம்மா ஊருக்கு போகும்போது அம்மாவுக்கு சேலை வாங்கி கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அம்மாவுக்கு சேலை நம்ம தமிழ்காரங்களை பொறுத்தவரை நிறைய அம்மாவுக்கு இதுக்கு முன்னாடிலாம் எடுத்து கொடுத்துருக்குறேன். அப்போம்லாம் நம்ம யூடியூப்பில் வீடியோ போட்டது கிடையாது. இந்த டைம் அம்மா கிட்ட கேட்டதுக்கு சேலைலாம் வேண்டாமா, இங்கே இருக்கிற அரிசி பொரி இந்த மாதிரி கொஞ்சம் ஜிலேபி இங்கே உள்ளது நல்லா இருக்குங்களா, அம்மாவுக்கு பிடிச்சிருக்குங்களா, அதனால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கி கொடு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்ம அதை மட்டும் வாங்கி கொடுக்குறதுன்னு அம்மாவுக்கு நான் சேலைலாம் எடுத்து கொடுக்கலங்க. அம்மாவே வேண்டான்ட்டாங்க. அங்கே ஊர்லாப்பட்ட சேலை இருக்குது, 2 பீரோல் நிறையா, கெட்டுறதுக்கு தான் ஆளுமே இல்லை. ஏன்னா தம்பி ஒய்ஃப் எல்லாருமே சுடிதார் போடுறதுனால அவங்க வீட்டிலேருந்து வர்ற சேலையுமே அப்படியே தான் இருக்கிறதுனால வேண்டான்ட்டாங்க. வேறு ஏதாச்சும் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், வாங்கி குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரி, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அம்மாவுக்கு இங்கே வந்ததுலேருந்து மீன் குழம்பு வச்சு கொடுக்குறதா இருக்கட்டும், கருவாட்டு குழம்பா இருக்கட்டும், நம்ம ஊர் முறைப்படி தான் வச்சு கொடுக்குறேன். நேற்றுக்கு ஒரு சிஸ்டர் லைவில் சொல்லியிருந்தாங்க, எங்களுக்காக வேண்டி அம்மாவுக்கு வச்சு கொடுத்து பாருங்கள், அதோட ருசி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறத ஒரிஜினலாக கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்களா, அதனால் மீன் வாங்கி குழம்பு வச்சுருந்தேன். இங்கே ஊரில் வைக்கிற மாதிரி 2 விதமான குழம்பு வச்சுருந்தேன். அம்மா சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக பேசியிருக்கிறாங்க. அம்மாவோடைய வாய்ஸ் தான் அதில் வரும். நீங்கள் பாருங்கள் அம்மா என்ன சொன்னாங்கங்கிறது நீங்கள் கேட்டுட்டு சந்தோஷப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. என் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், ப்ளீஸ் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது நேற்றுக்கு நைட்டு எடுத்த வீடியோங்க. மாவு அரிசி கொஞ்சம் ஊற போட்டிருந்தாங்களா, அதனால் அம்மா நேற்று நைட்டு சாப்பாடு களி கிண்டி இருந்தாங்க. நல்லெண்ணெய்லாம் ஊற்றி அச்சி வெல்லம் போட்டு உளுந்தங்களி கிண்டி இருந்தாங்க. அதை சாப்பிட்றதுக்காக வேண்டி என்ன சொல்லியிருந்தாங்களா, அப்போ சாப்பிட்டுட்டு இருந்தேன். அம்மானாலே அது ஒரு தனி இதுங்க இல்லைங்களா. வந்ததுலேருந்து இதோட எனக்கு 4-5 முறைக்கிட்ட எனக்கு களி செஞ்சு கொடுத்துட்டாங்க. மாவு கொஞ்சம் தான் கொண்டுட்டு வந்தாங்க. ஆனால் எப்போம்லாம் செய்கிறாங்களோ நானும் அம்மாவும் மட்டும் தான் சாப்பிடுவோம். பாப்பா 2 பேரும் சாப்பிட்டாலுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவோம். உளுந்து ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த டயத்தில் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இது இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோங்க. நேற்றுக்குள்ளே மீன் குழம்பு இருந்துச்சு, முருங்கைக்காய் போட்டு சமைச்ச மீன் குழம்பு. தோசை சுட்டுக்கிட்டு இருக்கிறேன். பாப்பா சாப்பிடுவா, அப்புறம் சின்ன பாப்பா சாப்பிட்டதுக்கப்புறம் நானும் அம்மாவும் சாப்பிடுவோம். இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் பழைய குழம்பு மீன் குழம்புக்கும் தோசைக்கும் சூப்பராக இருக்குங்க இல்லைங்களா. எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நாங்கள் சாப்பிட போகிறோம். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்க சாப்பிட்லாம். நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சின்ன பாப்பாவை வா சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்ட்டா. அம்மா இப்போ தான் எந்திரிச்சாங்கங்க. எந்திரிச்சு மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்து பாப்பாட்ட கொஞ்சம் வம்பிழுத்துட்டு இருந்தாங்க. அம்மாவுக்கு தெரியாது நான் வீடியோ எடுக்கிறேன்னு. நான் வீடியோ காலில் காட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு நினச்சிட்டு அப்படி பண்ணாங்க. வீடு வெளியில் கூட்டுறதுக்கு அம்மா வந்ததுலேருந்தே சின்ன மாமியார் வீட்டிலேருந்து தாங்க எடுப்பேன் சரிங்களா. அது அடுத்தவங்க வீட்டிலேருந்தே எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இங்கே ஒருத்தங்க நமக்கு பனையேறி மாதிரி பனையேறதுக்கு வருவாங்க. அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தோங்களா, அதனால் அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 2 விளக்குமாறு கொண்டுட்டு வந்தால் கூட போதும், அது வாட்டில் கிடக்கும். நாங்கள் வீடு கூட்டுறதுக்கு 2 மாறும் குச்சி மாறு 2மே கொண்டுட்டு வந்திருந்தாங்கங்க. அதுவுமே நான் கேட்டு கொண்டு வரலன்னொடனே ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி சொன்னேன். அவங்க ஃபோன் பண்ணி திட்டினோடனே கொண்டுட்டு வந்து இன்றைக்கி காலையில் கொடுத்துட்டு போனாங்க. வீட்டுக்கு வெளியில் எல்லாத்தையும் மொழிகி எடுத்து வச்சுருக்கிறேன். நமக்கு குட்டி விறகு காலி ஆயிடுச்சிங்க. 20 ரூபாய்க்கு கேட்டிருந்தோம், 30 ரூபா வாங்குங்க இந்த விறகு. இதுக்கு முன்னாடி நம்ம விறகு வாங்கி போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, கட்டை விறகு, அதெல்லாம் காலி ஆயிடுச்சிங்க. கொஞ்சம் தான் இருக்குது. அடுத்த ஹஸ்பண்ட் வந்தாங்கன்னா இறக்கணும்னு நினச்சிருக்குறோம். இன்றைக்கி காலையில் வாங்கின மீனை பாருங்களேன். இன்றைக்கி காலையில் மீன் வாங்கியிருந்தேன். பஜாருக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வரணும்னு நினச்சேன், இல்லைனா மட்டன் வாங்கணும்னு நினச்சேன். அம்மா வேண்டாம், மீன் வருதில்ல, மீனே போதும். நாங்கள் நேற்று நைட்டு ஊற போட்டிருந்தாங்க பட்டாணி குருமா வைக்கிறதுக்கு. இன்றைக்கி காலையில் சின்ன பாப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா. ஏன்னா அம்மா நேற்றுக்கு ஒரு காலில் விழுந்து அம்மா கல்லில் செம ரத்தங்க புண்ணாயிருச்சு. இப்போ மீன் பொரிச்சிக்கிட்டு இருக்கிறேன் வெளியில். வெயிலில் பார்த்தீங்களாங்க எப்படி இருக்குன்னு, செம்ம வெயிலுங்க. இங்கிட்டும் அலைய முடியல, அங்கிட்டும் அலைய முடியல, அந்தளவுக்கு வெயில் இருக்குது. ஆனால் சாயங்காலம் ஒரு 5 மணி ஆகும்போது இருட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே நல்லா இருக்குங்க. ஆனால் மழை மேகமாக இருக்கும். வீடு எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா. வாங்கின மெத்தையில் நம்ம ஏமாந்துட்டோங்களாம் அம்மா சொன்னாங்க. எனக்கு மெத்தெல்லாம் வாங்கி பழக்கம் கிடையாது இல்லைங்க. அதனால் முன்னாடி படுத்திருந்தது ஒரு மாதிரியே வெள்ளை கலரில் ஆணிச்சு. மறுபடி பின்பக்கத்தில் மாற்றி வச்சதுக்கு பிறகு இதை யூஸ் பண்ணோம். இதுவுமே அப்படியே தாங்க இருக்குது. ஒரு ஸ்டாண்டு ஒன்று வாங்கியிருந்தேங்க. கரண்டி, அரிப்பு, இந்த முட்டை கலக்குவோம் பார்த்திங்களா, அதெல்லாம் தொங்க விடுறதுக்காக வேண்டி அம்மா வந்ததுக்கு பிறகு தான் வாங்கணும். இனிமேல் வீடு எல்லாமே இப்படி தான் நீட்டாக வைக்கணும். 2 நாளைக்கு ஒருக்க மாப்பு போட்டு கீழே தொடச்சினா யாருனாலும் வர்றவங்க கீழே உட்காந்துக்கலாம், படுத்துக்கலாம், அப்படிலாம் அம்மா சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
மசாலா எடுத்து வச்சுருக்கிறேன். இனிமேல் தான் மசாலா அரைக்க போகணும். இப்போ உலை வச்சுருக்கிறேன். உலையுமே கொதிச்சிருச்சுங்க. இந்த பக்கத்தில் அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. கால் வலிக்குது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன், கேட்கல. கொஞ்சம் பல்லாரி வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி பழம் நான் வரமுன்னே கட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் நான் போயிட்டு இஞ்சி பூண்டு ஜீரகம் இங்கே உள்ள குழம்புக்கு வந்து நம்ம அதை தான் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதனால் வாங்கிட்டு வந்ததுக்கு அரைச்சிட்டு வந்ததுக்கு பிறகு பாப்பா போய் ஒரு சிக்கன் மசாலாவும் கரம் மசாலாவும் வாங்கிட்டு வந்தா. இங்கே காற்றடிக்குதுங்களா, நைட்டு போல் நிறைய மாங்காய் விழுங்க. நம்ம யாருனாலும் போய் யார் வீட்டிலனாலும் எடுத்துக்கலாம். ஒருத்தவங்க கொடுப்பாங்க, ஒருத்தவங்க கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுனால கொஞ்சம் மாங்காய் போடுவோன்னு சொல்லியிருந்தேங்களா, அதனால் மேலே உள்ள தோலெல்லாம் சீவி குட்டி குட்டி மாங்காய் தான். ஆனால் புளிப்பு நல்லா இருக்குங்க. இங்கே இதில் தான் நம்ம காஞ்ச வத்தல் போடுவோம் பார்த்திங்களா, மாங்காய் வத்தல், அதுவுமே இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் போடுவாங்க இங்கே உள்ளவங்க. அதுக்கப்புறம் பாப்பா அதெல்லாம் எனக்கு கட் பண்ணி கொடுத்து பாப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். இந்த மாங்காவெல்லாம் சாப்பிட்றோங்கிறத நினச்சிட்டு அம்மா ரொம்ப ஆச்சரியமாக பண்ணாங்கங்க. இப்போது மீன் குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல மீனை பொரித்து எடுத்துக்கிடுவோங்களா நம்ம இங்கே ஒடிசாவில். அதுக்கு பிறகு வெங்காயம் கொஞ்சம் வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு சிக்கன் மசாலா, வத்தப்பொடி, தக்காளி பழம் இதெல்லாம் போட்டு இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இங்கே ஒடிசா ஸ்டைலில் குழம்பு வைக்கிறது, அம்மா சாப்பிட்றது இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால் நான் எப்போதுமே குழம்பு வச்சேன் அப்படின்னா இங்கே உள்ள ஸ்டைலில் தான் சமைப்பேன். அப்படிங்கிறதுனால ஓரளவு மீனை வந்து பொரித்து தான் வைப்போம் இல்லைங்களா. அதனால் லாஸ்ட்டில் உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு பிறகு உருளைக்கிழங்கு வெந்துருச்சா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு மீனை கொஞ்சம் போடுவோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருந்துச்சுன்னா மறுபடியும் நசுக்கி பார்த்துட்டு, இங்கே உள்ளவங்க பெரும்பாலும் புளி கரைச்சி ஊற்ற மாட்டாங்க, அதிகமாக தக்காளி பழம் சேர்ப்பாங்க, இல்லைன்னா காஞ்ச வத்தல் சேர்ப்பாங்க. இப்போ நான் வந்து மாங்காய், பச்சை மாங்காய் தான் சேர்க்குறேன், இல்லைன்னா மாங்காய் வத்தல் தானேங்க நம்ம சேர்ப்போம். இப்போ மாங்காய் வத்தலையும் சேர்த்துட்டு லாஸ்ட்டில் இன்னும் ஒரு 2-3 கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம இறக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஃபைனலாக நமக்கு வந்து மீன் குழம்புமே ரெடி ஆயிடுச்சு. அம்மாவை சாப்பிட கொடுக்க சொல்லும்போது அம்மாவோட ரியாக்ஷனையும் பார்க்கலாம். மீன் குழம்பை இறக்குனதுக்கு பிறகு நான் எப்போதுமே பட்டாணி குருமா வச்சேன் அப்படின்னா தக்காளி பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது சேர்ப்பேன். அப்புறம் சிக்கன் மசாலா, கரம் மசாலா, வத்தப்பொடி சேர்ப்பேங்க. இந்த டைம் வந்து பிரியாணியெல்லாம் ரெகுலராக சேர்க்குறதான். இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி பச்சை மிளகாலாம் போட்டு செஞ்சுருந்தேன். சாப்பிட்றதுக்கு உண்மைக்குமே டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுங்க. இப்போ மசாலா எல்லாமே கொதிச்சிருச்சு. அதில் போட்டிருந்த தக்காளி பழம் எல்லாமே வெந்துருச்சுங்க. இப்போ ஒரு வழியாக ஃப்ரை பண்ணதுக்கு பிறகு நான் எப்போதுமே பட்டாணி குருமா வைக்கிறேன் அப்படின்னா அதை கொஞ்சம் நல்லா மசிச்சு வைப்பேன் இல்லைங்களா. அதை மசிச்சு வச்சதையும் இப்போ மசாலா எல்லாமே ரெடி ஆனதுக்கு பிறகு கொஞ்சமாக இன்னும் 2 கொதி வந்ததுக்கு பிறகு அந்த மசிச்சு வச்சதையும் ஊற்றிட்டு கரம் மசாலா போட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நான் வந்து இறக்கிடுவேங்க. அம்மா சாப்பிட்றதுமே இதுக்கு முன்னாடி அரிசி பொரி இந்த மாதிரிலாம் போட்டு சமைச்சு கொடுத்துருக்குறேன், அம்மா சாப்பிட்ருக்குறாங்க. ஆனால் குழம்புல ஊற்றி சாப்பிட்றது இதுதான் ஃபஸ்ட் டைம். சரி, இப்போ மசாலா எல்லாமே வேகட்டும். சூப்பர். எடுக்கவே இல்லைம்மா, நான் வீடியோவே எடுக்கலம்மா. இப்போ சொல்லுமா, நீ சாப்பிட்டில எப்படி இருந்துச்சு? சாப்பாடு சூப்பர். எந்த சாப்பாடு சூப்பர்? மீன் குழம்பு, பட்டாணி பட்டாணி அவட்ட கேளு. பட்டாணி இந்த குழம்பு என்னது? குக்குனி. பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு இங்கே பண்ணுறாங்களா குக்குனின்னு. எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சாம்மா? சாப்பிட்டா. மீன் குழம்புல மாங்காய் உருளைக்கிழங்கெல்லாம் வெட்டி எடுத்து போட்டு அது ஒரு குழம்பு. மீன் நாங்கள் சாப்பிடுவாங்க எல்லாரும். என்னடியே மாங்காய் வத்தல் இல்லை அதில் கிடக்கும் பாரு. எங்கே மாங்காய் இருக்குது? நான் மாங்காவை வீடியோ எடுக்கணும்னு தான் சொல்லியிருக்கிறேன். அதுக்குள்ளே மாங்காய் சூப்பராக கிடக்கிறதெல்லாம் வீடியோ எடுப்பாலாம். இங்கே பார்த்தீங்களா, போன வருஷம் பூலாம் பூத்துச்சிங்க, ஆனால் காய்க்கவே இல்லை. எங்கண்ணே? ஆமாம், இங்கே பாருங்கள், இந்த வருஷம் நல்லா காய்ச்சிருக்கு. 2வது மாமியார் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட வீட்டில் இங்கே பாருங்கள் நிறைய காயெல்லாம் கிடக்கு. உன் கை கட்டுற அளவுக்கு வந்துருச்சா? இங்கே பாருங்கங்க. இங்கே ஒடிசாவில் என்ன சொல்லுவாங்கன்னா, மாங்காவாக இருக்கட்டும், நெல்லிக்காய் இந்த மாதிரி புளிப்பு ஐட்டம்லாம் எந்த அளவுக்கு காய்க்குதோ அந்த அளவுக்கு மழை அதிகமாக இருக்கும்பாங்க. அதனால தான் இந்த வருஷம் வெயில் இருந்தாலுமே நமக்கு தெரியாத அளவுக்கு மழை அதிகமாக இருக்குங்க. என்ன வரத்து வர பார்த்தீங்களா? இங்கே பார்த்தீங்களா, அங்கே ஒரு மாங்காய் பாருங்களேன், ஜூம் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா, இன்னும் பெருசாகுங்க. ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் காய்க்கிறதுனால இது இனிப்பா புளிப்பான்னு இன்னும் தெரில. கீழே விழுந்ததை மட்டும் எடுத்து வச்சுருக்குறாங்களாம். குரங்கு வந்து சாப்பிட்றதுனால கீழே போட்டுருங்களா, அதனால். என்னையா புளிப்பாமா?
புளிப்பாக இருக்காமா? ரொம்ப புளி. அப்படியா? இன்னும் இதுலலாம் நான் காய்க்குங்க நார்த்தங்காய். போன வருஷம் காய்ச்சிச்சு, அதே மாதிரி இந்த வருஷமும் காய்க்கும். பாரு இந்த கொமலா கொச்சை ஒன்று